குருநாதருக்கே குருநாதர் உள்ள வரார். அதுதான் கிரஹாம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவர் கண்ணில் படுதுங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் மாற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. சரிங்களா? அந்த புத்தகம் கண்ணில் படுது. அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவருக்கு அப்படியே உள்ளுக்குள்ளேலாம் வந்து பட்டாம்பூச்சி பறக்குதுங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னடா இது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. உடனடியாக இவர்கிட்ட தான் நம்ம போய் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. லெட்டர் அனுப்பிச்சோன்னே அங்கே போய் கிரகம் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா சின்ன பையனாக இருக்கிறானே, இவனெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போடுறான், சும்மா ஏதோ ஆர்வ கோளாறுல அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. உன்னையெல்லாம் வந்து மாணவனாக சேர்த்திக்க முடியாது அப்படின்னு. இவருக்கு திருப்பி ஒரு லெட்டர் அனுப்புறாரு. இது மாதிரி நான் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு என்னை நீங்கள் வந்து சேர்த்திக்கிங்க அப்படின்ட்டு திருப்பி லெட்டர் அனுப்புறாரு. உடனே கிரகம் பார்த்துட்டு பரவாயில்லையே, சின்ன பையனாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாரு. கிரகாம் கூட கீழே வந்து பஃபட்டும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. பஃபட்டோடைய நண்பர்கள் எழுதிய புத்தகங்களில் வந்து செக்யூரிட்டி அனலைசிஸ் அப்படிங்கிற புத்தகத்தை நிறைய படிக்கிறாரு. அதன் மூலிமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் காலேஜ் முடியுது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு கிரஹாம் கீழே நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு கிரஹாம்கிட்ட கேட்கும்போது, இல்லை நான் வந்து யூதர்களை மட்டும்தான் வந்து நான் வந்து ஏற்றுக்குவேன் அப்படின்னு அந்த இடத்துல கிரஹாம் சொன்னதுனால ரொம்ப மன வருத்தத்தோடு அவர் வந்து அவர் ஊருக்கே போகிறாரு. அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தி பஃபட் ஸ்டாக் ப்ரோக்கர் தி பஃபட் பார்ட்னர்ஷிப் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனியில் வந்து $1,05,000 புரட்டுறாரு. அதில் வந்து $100 மட்டும்தான் இவரோடதுங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆள் வந்து காசையே போடாமல் அறிவை மட்டும் பயன்படுத்தி எல்லாத்துக்கிட்டேருந்து காசை வாங்கி இவர் வெறும் $100 தான் போட்டிருக்காரு. ஆனால் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய மண்டைக்கு இருக்கிற மசாலாவை மட்டுமே நம்பி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா, நல்ல கம்பெனி கம்மியான வேல்யூவேஷனில் பிடிக்கிறாரு. நல்ல ஒரு க்ரோத்து. அந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து அவர்கிட்ட முதலீடு பண்ணவங்களுக்கு வந்து 30% லாபத்தை எடுத்து தராரு. மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாரித்து கொடுத்ததுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் இந்த உலகத்திலேயே ஒரு வேல்யூவான மிக முக்கியமான ஒரு கம்பெனி உருவாகின கதையை இனிமேல் தான் ஆரம்பிக்குதுங்க. அதுதான் பெர்க்ஷே ஹாத்வே. நம்ம ஆள் பெர்க்ஷே ஹாத்வே நல்ல சீப்பான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறாரு. பஃபட் இறங்கி கொஞ்சம் ஷேர்ஸை வாங்கி பார்க்குறாரு. வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இது ஒரு இத்துப்போன கம்பெனியாக இருக்குது. இது ஒரு துணிக்கடை. சரிங்களா? இந்த துணிக்கடையில் லாபம் இல்லை, ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் காலை வச்சுட்டோமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் போய் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தா மேனேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் சரியில்லை.